வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கல பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காட்சிதேவ குலபண்டார வேதாச்சாரிய திருப்பாரமப்பணம் சரணம் காஷேதேவ குரியதவ திரு வினராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரபம் வீரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் மைம் சொன்ன பைரவேஸ்வரி மங்கலம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம ஸ்ரபம் வீரபைரவம் திருவடி அர்ப்பணம் சரணம் ஓம் திரி விஷ்ணு ததாவாரஹா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகாரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத்குரு गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा समाशिवारात्रि स्वास्वदा नमस्ते. महादेवीश विद्महे विष्णुपत्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम सुवर्णध्वजाय विद्महे सूर्यास्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. இன்னைக்கு தேதி வந்து 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2/6, அதாவது வெள்ளிக்கிழமை காலை மணி ஒரு 7:44 ஒரு ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவடி ஆன்மீக தகவல். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் வந்து மனுஷ நேரப்படி 8 மணிக்கு திருக்காண்டி பஞ்சாங்கம் இல்லை, வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் படி ரிஷி பஞ்சாங்கமான வர ரிஷி வாக்கிய பஞ்சாங்கப்படி வர ரிஷி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் இன்ற காலையில் 8 மணிக்கு மலேசியா நேரப்படி கும்பராசியை விட்டு மீன் ராசிக்கு போகிறார், பயிற்சி ஆகிறார், இடம் மாறார், வீடு மாறார் சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப நல்லவர். எல்லாரும் வந்து சில பேர் பயப்படுறாங்க, அவர் கண்டு பயப்படுறாங்க. ஆனால் உண்மையை வெளிப்படுத்துவார். யார் உண்மையான நண்பர்கள், யார் உண்மையான தொழில், யார் உண்மையான குரு, யார் உண்மையான வழிபாடு, நம்ம சனீஸ்வர பகவான் வந்து சுற்றி உள்ளவங்கன்னா யார் என்ன செயல்படுறாங்கன்ட்டு நம்மளுக்கு சுற்றி காட்டுற ஒரு மகா குருன்னா அவர். சில பேர் சனீஸ்வரர் தவறாக பேசுகிறாங்க, அது பேசிட்டு போகிறாங்க, இல்லை நம்மளோட கர்மா தான். சனீஸ்வர பகவானும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப நல்லவர். ரெண்டாவது வந்து ஜாதக அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், 12 கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் தான். நம்மளோட கர்மாவை பொறுத்து தான் ஒரு கிரகம் நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா இல்லை நம்மளுக்கு கெட்டது செய்வாங்களான்னு ஒரு அமைப்பு உண்டு. சில பேர் வந்து எடுத்தோடனே சனீஸ்வரர் கெட்டவர், ராகு கெட்டவர், கேது கெட்டவர் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல. இருந்தாலும் இந்த மீனராசிக்காரவங்களுக்கு வந்து மிளி பார்த்தா அவர் இப்போ இன்றைக்கி தான் காலையில் 8 மணிக்கு மாறுற மனுஷன் ஏற்படி. ஆனால் அவரோட வேலை வந்து 1 மாதம் முன்னைக்கே ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி தான் குரு வந்து இப்போ 5ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் குரு மாற போகிறார், கடகராசிக்கு வர போகிறார். ஏன்னா உச்சம் போடுறார், ரொம்ப சந்தோஷம். 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வந்து மிதுன ராசியை விட்டு கடகராசிக்கு வந்து உட்கார போகிறார். அதுவும் உச்சம் போடுறார். அதனால் சுப கிரகங்கள் உச்சம் வரும்போது எந்தெந்த கிரகங்களில் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் வந்து நன்மை பெறும். விருச்சிக ராசியை பார்ப்பார், ரெண்டாவது வந்து மகர ராசியை பார்ப்பார், அப்புறம் மீன ராசியை பார்ப்பார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சில யோகத்தை கொடுக்கும். இல்லை நம்ம செய்கிற வழிபாடை பொறுத்து தான். இப்போ சனீஸ்வரர் யார்? சனீஸ்வரர் வந்து தர்ம தாய் மகன். சனீஸ்வரர் வந்து தர்ம தாய் மகன். அதாவது கும்பராசிக்காரங்கள் பட்ட பாடு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் விட்டு விலகி ஒரு பெருமூச்சு விடுவாங்க. கும்பராசின்னு ஒரு 2.5 வருஷம் சனீஸ்வர பகவான் மீனராசியில் தான் உட்காந்துருப்பார். அவரோட செயல்பாடுகள், ஏன்னா அவர் மந்தன் இல்லையா, லேட்டாக தான் அவர் வேலை செய்வார். எல்லா கிரகங்களும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த சனீஸ்வர பகவான் மட்டுமே கொஞ்சம் தாமதமாக ஒரு பேச்சுனா தாமதமாக செயல்படுவார். இன்னொரு வீட்டை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் பிடிக்கும் அவருக்கு, வீடு மாறுறதுக்கு. அதனால தான் வந்து சனீஸ்வர பகவானுக்கு மாந்தன் பேர். அவரோட காயத்ரி மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். ஓம் ராகத் விஜாய வித்மஹே கட்க அஸ்காய தீமஹே தன்னோ மந்தன் பிரஜோதியார். இது வந்து இந்த மீனராசிக்காரவங்க, கும்பராசிக்காரவங்க, சிம்ம ராசிக்காரவங்க, மிதுன ராசிக்காரவங்க ரொம்ப முக்கியம். தொழில் ஸ்தானம் இது. அப்புறம் கன்னி ராசிக்காரவங்க, இந்த 6 ராசிக்காரவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரமும், சனீஸ்வர பகவானோட குரு ஆதி குரு வந்து கால பைரவர், அவரோட காயத்ரி மந்திரமும் கண்டிப்பாக சொல்லணும். இது மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து தர்பேஸ்வரர் வந்து அவருக்கு ஒரு பேர் உண்டு. சனீஸ்வர பகவான் வந்து திலா தர்பேஸ்வரர் சொல்லுவாங்க சமஸ்கிருத்தில். அதாவது எப்படின்னா கருப்பு எள்ளு தானியத்துக்கு கூடியவர். அப்போ யார் இந்த 7 சனி, அதிர்ஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி திசை 19 வருஷம் சில பேர்த்துக்கு தான் வரும், ரொம்ப பேர்த்துக்கு வராது. 19 வருஷம் சனி திசை ஒரு சில பேர்த்துக்கு வரும். அப்போ அந்த மாதிரி காலகட்டக்காரவங்க அனைவரும் வந்து தர்ப்பணம் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனீஸ்வரர் வந்து
இந்த தர்ப்பணம் யார் ஒருத்தவங்க முன்னோர்களுக்கு செய்யாதவங்க ரொம்ப அழுத்தி பிடிப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து மனசில் எல்லாரும் கொள்ளணும். அவர் காலகட்டம் வந்துடுச்சா, நம்மளே பார்த்தா வருஷத்துக்கு ஒரு முறை முன்னோர்களை பாவித்து 500 பிண்டம் பிடித்து இல்சாத உருண்டை செய்து அதுக்கு திலாயாகனு ஒரு யாகம் முடியும். அது கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக செய்யணும் அது. ஏன்னா முன்னோர் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அதனால தான் வந்து இந்த இந்த தர்ப்பணத்தை, இந்த சிராத்தத்தை, இது எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். 2025 2025 1ஆம் மாதம் 5ஆம் தேதி தான் நான் டிக்டாக் புராணத்தில் நான் வந்தேன். ஏற்கனவே 2008 நான் ஆரம்பித்த அந்த ஒரு கிளாஸ் மாதிரி 2015 ஒர்க்ஷாப்பில் ஒரு சொல்லிக் கொடுத்து இப்போ புராணத்தில் வந்து 3ஆவது முறையாக நான் சொல்லி ஆல்ரெடி பேர் கற்றுக்கிட்டாங்க, பலனும் பார்த்தாங்க, இன்னும் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த தர்ப்பணத்தை பகவான் பார்வையில், சனீஸ்வர பகவான் பார்வையில் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் ஒன்று பரிகாரம் வந்து செய்ய வேணாம் சொல்லுவேன். எள்ளுவலுக்கு வந்து ஏற்றாதீங்க சொல்லுவேன். அது தப்பு. அது ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை, ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க சில குருமார்கள்லாம். இப்போ வந்து ஏற்றுக்கிறாங்க. உண்மைதான், சனீஸ்வருக்கு எள்ளுவலுக்கு இல்லை. சனீஸ்வருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம், தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம். அவருக்கு பிரித்தி வந்து கசப்பு பாவக்காயில் ஒரு திரி போட்டு, இல்லைன்னா அவருடைய கலர் வந்து கரு நீலம், கருப்பு இல்லை, கருப்பு வந்து காலபைரவருடைய, சனீஸ்வர பகவானுடைய வந்து கரு நீலம். நீல துணியை வந்து மல்லு துணியில் வந்து நல்லா பன்னீரில் லேசாக ஊற வச்சு அதை வெயில் படாமல் காய வச்சு அது திரி மாதிரி திரித்து அது பாவக்காலையும் தேங்காயிலையும் இந்த நீலக்கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் ஒண்டி விட்டு, இல்லைன்னா 5 எண்ணெய் கலந்து, பஞ்சக்கூட்டணி வந்து தாந்திரிக மார்க்கத்தில் உண்டது. பஞ்செண்ணெய் கொட்டாமல் தெரியும். நல்லெண்ணெய், தேங்காய், நெய், இழுப்புன வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா பல நெய்யை கூட ஊற்றலாம், தவறு இல்லை. ஊற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடு கடைசியாக செய்யணும். ஏன்னா நீங்கள் 9 நவகிரக வழிபாடு என்ன செய்தாலும் காலபைரவ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி குடும்பாசிகள் அனைவரும் ஒரு அம்பாலை பிரதானமாக நினைக்கணும். விநாயகர், 2வது அம்பாள். அது வந்து மாரியம்மனாக இருக்கலாம், காளி மாதாவாக இருக்கலாம், காட்டேரி அம்பாலாக இருக்கலாம், வாராகி அம்பாலாக இருக்கலாம், வாராகி அம்பாலா இல்லை மகாலட்சுமி. நான் வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லுவேன். ஆனால் மற்றவங்க அவங்கவுங்களுக்கு எந்தெந்த அம்பாலை பிடிக்குமோ, துர்கா அம்பாலாக இருக்கலாம், ஜுவாலாமுகி, மகளாமுகி, எந்த அம்பாலாக இருந்தால் ஒரு அம்பாலை கும்பிட்டுட்டு தான் பைரவரை கும்பிடணும். பைரவருக்கு என்ன ஒரு பிடிக்கிற விஷயம்னா, விநாயகரை கும்பிடாமையோ, முன்னோர்களை கும்பிடாமையோ, அம்பாலை கும்பிடாமையோ பைரவர்கிட்ட குடும்பாசிகள் போகக்கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான விதி. இதே ஒரு சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு யோகியாக இருந்தாலும் சரி, தபசியாக இருந்தாலும் சரி, ஒரு அகோரி மார்க்கமாக இருந்தாலும் சரி, கபாலி மார்க்கமாக இருந்தாலும் சரி, அவங்க டேரெக்டாக பைரவரை கும்பிடலாம். ஆனால் குடும்பாசிகள் அனைவரும் கண்டிப்பாக ஒரு அம்பாலை தாய் கடவுளை கும்பிட. ஒரு குழந்தைக்கு தாய் தான் முதல் கடவுள். நான் அடிக்க சொல்ல பெண்கள் மகாலட்சுமி அம்சம், பெண்கள் முடி எடுக்கக்கூடாது. அடிக்க சொல்ல ஆனால் மொட்டை அடிக்கிறாங்க சில பேர் வேண்டுதல் காரணமாக. ஆனால் பெண்கள் மகாலட்சுமி அம்சம். இந்த புராணத்தை பார்க்குற அனைவருக்கும் வேண்டுகொள்ளலாம், பெண்கள் தயவு செய்து மொட்டை அடிக்காது. அதுவும் குறிப்பாக தாலி அணிஞ்ச பெண்கள், திருமணம் உள்ள பெண்கள் தயவு செய்து நீங்கள் மொட்டை அடிக்காதீங்க. நீங்கள் மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா கணவர் இறந்துட்டான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. கணவர் இறந்துட்டான்னு ஒரு ஐதீகம் உண்டு. தயவுசெய்து முடி எடுக்காது. முடியில தான் மகாலட்சுமி இருக்காள். சில பேர் தெரியாது. இந்த தாடி முடியில் வந்து நம்ம சொல்கிற மந்திர சக்தி அதில் தான் இருக்குது. சில குருமார்கள்லாம் பாருங்கள் முடி எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த மாடர்ன் வாழ்க்கையில் அதை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, அரிப்பு இது மாதிரி வரும், அதனால் எடுக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரம் படி நல்லா படித்தவங்க முடி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வேண்டுதல் காரணமாக போயிட்டு பெண்கள் முடி எடுக்காதீங்க, அது பெரிய தவறு. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி படையில் போடுறது, கோயிலுக்கு போடுறது அதெல்லாம் வேணாம். நல்ல மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள், நல்ல தீபங்கள் ஏற்றி நிறைய வீட்டில் தான், கோயிலில் இல்லை, வீட்டில் மந்திர ஜபம் பண்ணுங்கள். காயத்ரி மந்திரம் நிறைய சொல்லணும். அப்போ தான் குழந்தை யோகமாக பிறக்கும். குழந்தை பிறந்த பிறகு மந்திரத்தை பேராக அமைங்க. இது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ வருங்காலத்தில் அவங்க நிறைய வேதங்கள் படிக்கும்போது அது புரிஞ்சுக்குவாங்க. உண்மைதான், ரவிகுருக்கள் சொல்கிற உண்மைதான்ட்டு. அதே மாதிரி இப்போ மீனராசிக்காரவங்க மிக மிக கவனமாக இருக்கிறது வந்து சொத்து விவகாரம், குடுக்கல் வாங்கல், இது வயசில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது வந்து இந்த முக்கியமான வயது சின்ன பிள்ளைங்களையும் 60 வயதுக்கு மேலே உள்ள பெண்ணுங்களையும் ஆளுங்களையும் ஒன்றும் செய்ய மாட்டார், ரொம்ப அழுத்த மாட்டார். ஆனால் இந்த 30 வயசுலேருந்து இந்த 70 வயசுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் தான் மிக மிக கவனமாக பரிகாரம் செய்யணும். ஏன்னா அவங்க தான் வாழ்க்கையை ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படின்னா வேலைக்கு போகிறது, சம்பாதிப்பது, குடும்பத்தை பார்ப்பது,
நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதனால தான் வந்து அவங்க அந்த கஷ்டத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்க வந்து இந்த கஷ்டத்தை மேற்கொள்கிறாங்க. கஷ்டம் இல்லை, நம்ம செய்த கர்மா தான். நம்ம வந்து ஆண்டவன் என்றைக்குமே குறை சொல்ல முடியாது. நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாக்கள் நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் மூலியமாகவும் நவகிரகங்கள் மூலியமாக நம்மளை வந்து அது நல்லது கெட்டது அணிவிக்கணும். அதுதான் விதி, அதுதான் சாஸ்திரம். அதனால் சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். முக்கியமாக யாருக்கா ஜாமீன் பண்ணவே கூடாது. இது தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, அம்மா தம்பி, இவங்களுக்கு நீங்கள் செய்யலாம், தவறு இல்லை. நல்ல நம்பிக்கையான தெரிஞ்ச கூட்டாளியாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். தெரியாத ஆளுங்களை தெரியாத வேலையை செய்யவே கூடாது. ஏன்னா ரொம்ப அவர் அழுத்தி கொடுப்பார். அதே மாதிரி மூன்றாவது வந்து அப்பா அம்மா கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு 80 வயசு, ஓகே, தாத்தா பாட்டிக்கு 80 வயசுனா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள உடனே அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணணும். ரொம்ப முக்கியம் இந்த மீனராசிக்காரவங்களுக்கெல்லாம். ரெண்டாவது வந்து மீனராசிக்காரவங்க எப்பவுமே வந்து பாதம், கால், இடுப்பு, அப்புறம் இந்த கழுத்து, அப்புறம் முதுகு பிடிக்கிறது. இந்த சனீஸ்வர பகவான் வந்து நரம்பு மண்டலத்தை குறிப்பார். சனீஸ்வர பகவானும் புதன் பகவானும் வந்து நரம்பு மண்டலங்களை ரொம்ப குறிப்பார். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இது பயந்துடாதீங்க. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகம் என்பது யாரையும் பயமுறுத்த முன் எச்சரிக்கை தான். முன் எச்சரிக்கை. நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ சனீஸ்வர பகவான் கடலில் வந்து அவர் அந்த மீனராசி கடல் ராசி, நீர் தத்துவ ராசின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே வந்து அவர் வந்து உட்காரும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடல் வாழ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கடலில் வந்து என்ன சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், சில பூபங்கம். இது வந்து இது வந்து பூலோக ஜாதகம். இது வந்து எப்பயும் நான் சொல்லுவேன், பூலோக ஜாதகம் நான் சொன்னேன்னா அது பொய்ன்னு நம்பிடாதீங்க. ஆனால் நான் சொன்ன நடந்துச்சுன்னா என்ன சொல்ல போகிறேன், கால பைரவர் எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் அங்கே உள்ளவங்களும் சேர்ந்து ஒரு புஷ்டத்தான் மாதிரி ஒரு கும்பலாக சேர்ந்து பைரவருக்கு யாகம் பண்ணுங்க. ஏன்னா பைரவர் வழிபாடு எல்லா கோயிலையும் ஒரு 10% வந்துருச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. கவனமாக இருக்குது. 30-31 2 கோஷம் 3 கோஷம் 2 கோஷம் 3 ரொம்ப ரொம்ப கவனம். அதில் வந்து இந்த நாடு சண்டைகள்லாம் ஒன்றும் வராது. பிள்ளைங்கள் வந்து எப்படின்னா இயற்கை சார்ந்த விஷயங்கள் பிள்ளைங்கள் தான் வரும். எப்படின்னா இப்போ 2019 இந்த கொரோனா, நிலநடுக்கம், வெள்ளம், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் வரும் நம்மளுக்கு. அதுதான் பூலோக ஜாதகம் கணிப்பு தெரியுது எங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக பைரவர் வழிபாடு உடனே செஞ்ச பலன் கிடைக்காது. இப்போலேருந்தே நம்ம செஞ்சுட்டு வந்தால் தான் பைரவருடைய பார்வை பூலோகத்தில் வரும்போது வேண்டுதல் காரணமாக அவர் திரும்பி நம்மளை பார்க்கும்போது இந்த பிள்ளைங்கள் வந்தாலும் தலைக்கு தலைப்போட விலகும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். பழைய நீங்கள் ஆடியில் பார்த்தீங்கன்னா 2020-2025 பூலோக ஜாதகம் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை. 2030-31, அடுத்து 2060-2061. இது வந்து அபுத்த மூல தோஷம் சொல்லுவாங்க பூலோக ஜாதகத்தில். அது வந்து நல்லா படித்த குருமார்களுக்கு தெரியும். இது வந்து பூலோகம் இருட்டு, அது முடக்கம் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா சுத்தப்படுத்துதல். அது மக்களுக்கு தப்பு தான், கஷ்டம் தான். இப்போ கொரோனா வந்துச்சு, எவ்வளோ கஷ்டம், நானே ரொம்ப கஷ்டப்பட்டோம், மக்களே ஒரு வேதனைப்பட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா இது வந்து பூலோகத்தை சுத்தப்படுத்துறது ஒரு அமைப்பு. இது வந்து பூலோக முடக்கம் சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது டீப்பாக போகணுமே. அது வந்து அந்த மேசராசி காலத்தத்துவ ராசி முதல் ராசியாக இருந்தாலும் இந்த தனுசு ராசி தான் ரொம்ப முக்கியம். பூலோக ஜாதகத்தை சொல்கிறேன், அதை கை வச்சு தான் நம்ம பூலோகம் நடக்கிற பிள்ளைங்களை கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வந்து கிரானம். சரி, இப்போ வந்து மீனராசிக்காரங்களாம் இப்போயும் நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஆனால் ரொம்ப சிறந்த பெரிய வழிபாடு என்பது வந்து முன்னோர்களுக்கு ஒரு முறையாவது திலாயாகம் செய்யுங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு முன்னால் இல்லைன்னா ஆத்தங்கரை முறை ரொம்ப ருத்ரபூமி வந்து யாருமே கைவிட்டாதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு ரவி குருக்கள் தான் சொல்கிறேன், பைரவ சிவசி ரவி குருக்கள். தமிழங்கிட்ட இதை கேட்குற எல்லா சனாதன தர்மத்தில் சேர்ந்த இந்துக்களுக்கு ஒரு விண்ண வேண்டுகோள், எப்படி நம்மளுக்கு கோவில் முக்கியமோ அதே மாதிரி ருத்ரபூமியான சுடுகாடு ரொம்ப 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 முக்கியம். சுடுகாட்டை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அரசாங்கம் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சுடுகாடு கொடுத்துருக்காங்க. அதை போய் சுத்தப்படுத்துறது, அங்கே வந்து ஒரு ஒரு எல்லோரும் சேர்ந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் தயவுசெய்து சேர்ந்து
அந்த பிராம்பை சுத்தப்படுத்தி அதில் வந்து அவங்கவுங்க முன்னோர் சமாதிக்கு இந்த தீபம் ஏற்றுறது மாதத்துக்கு ஒரு முறை, அங்கே போய் யாகம் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு அந்த ருத்ரபூமியில் வந்து பைரவர் யாகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப யோகம். அதை ஏற்றுக்க மாட்டாங்க, வருங்காலத்தில் தான் ஏற்றுக்குவாங்க. கருமாரி என்ற ஒரு முக்கியமான புனிதமான பூஜையை வந்து ஆத்தங்காலை செய்கிறீங்களோ இல்லையோ ருத்ரபூமி சுடுகாட்டில் செய்யுங்க. எப்படி பிறப்பு முக்கியமோ இறப்பு முக்கியம், இறப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுடுகாட்டை வந்து தயவுசெய்து எப்படி சீனவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுங்க சுடுகாடு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க. சுடுகாடு சுத்தமாக இருக்கணும். எவ்வளோ சுடுகாடு சுத்தமாக இருக்குதோ, எப்படி வழிபாட்டு தலமாக மாறுதோ அவ்வளோக்கு நம்ம சிந்து சனாதன தர்மத்தில் இந்துக்கள் அனைவரும் முன்னேற்றங்களும் முக்கியம் பெறும். அப்படின்னா தோஷங்கள் இல்லாமல் குழந்தை பிறக்கும், வருங்காலத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இது என்னோட வேண்டுகோள். யார் அதை ஏற்றுக்க தெரியல, இதை கூட கேட்டு சண்டை குழந்தைங்களே தெரியல, பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து மீனராசியில் வந்து கிரி நம சிவாய பைரவ சிவம். இப்போ மீனராசியில் வந்து சனீஸ்வர பகவான் உட்காரும் போது எல்லோரும் அதான் சனீஸ்வரர் கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மளுக்கு ஒரு தெளிவுபடுத்துவார், சுத்தப்படுத்துவார், நம்மளுக்கு எடுத்து சொல்வார்னு யாருக்கும் தெரிய மாட்டேது. சனீஸ்வரர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்போ இந்த மீனராசிக்காரவங்க தான் எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவம். பெஸ்ட்டு சிலாயாகம் செய்யுங்க. ரெண்டாவது வந்து வாரம் போய் சனீஸ்வருக்கு தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க. இல்லை குருக்கள் சொல்வார், இல்லை எள்ளு விளக்கு தான் நீங்கள் ஏற்றணும்னா பரவாயில்ல, எந்த விளக்கு ஏற்ற வேணாம். அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சுற்றி வந்துட்டு அவருக்கு எள்ளு விளக்கு இது எள்ளை வாங்கி கொடுக்குறேன், எள் சாதம் உருண்டை செஞ்சு வைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. அதெல்லாம் செய்யவே போங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், குருமார்கள்ட்ட கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் தேங்காய் விளக்கு ஏற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. குருக்களுக்கு தட்சணை வச்சுட்டு நல்லா திருப்தியாக அவர்கிட்ட உதவி வாங்கி நல்லா பூசணி சுற்றி வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு பைரவருக்கு நல்லா பூசணி கலர் விளக்கம் பாவக்காலர் விளக்கம் போடுங்க, மிளகு கட்டி, அதுவும் வசதி. இல்லை அவருக்கும் இல்லை சில கோயிலில் பூசணிகளுக்கு ஏற்றக்கூடாது, மந்திரமாயம் பயட்டுக்கு மந்திரமாயம் பண்ண முடியும், உதைக்க மாட்டார். குருமார்கள் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. கோயிலில் பூசணிகளுக்கும் ஏற்றக்கூடாது, தேங்காய்லாம் ஏற்றக்கூடாது. ஏன் இப்பெல்லாம் பண்ணுறாங்க எனக்கும் தெரியல. கேட்டால் காலங்காலமாக இல்லையா புதுசாக செய்கிறாங்களான்னு சில பேர் சொல்கிறாங்க. அதான் தந்திர மார்க்கத்து வேதங்களை படித்தா தானே. எள்ளு சட்டி மண் விளக்கு நம்ம சொந்தமாக செஞ்சது கைப்பட. மண் சட்டி செய்வதுக்கு இதில் விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு இல்லாமல் இருட்டியாக உட்காந்துருந்தாங்களா அந்த காலத்தில் கோயிலில், அதெல்லாம் தெரிய மாட்டுச்சு. பரவாயில்ல, ஆண்டவனுக்கு விளக்கு வந்து மகாலட்சுமி அம்சம். வீட்டில் கண்டிப்பாக விளக்கு எரியணும், சின்ன தீபமாக இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், வெளியே அந்த விளக்கு இழுத்து போட்டுறோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு அதை மலை ஏற்றிட்டு அதை அமைச்சிட்டு போவாங்களே தவிர விளக்கு வீட்டில் எவ்வளோ ஏற்றணும் அவ்வளோ யோகம். அதே மாதிரி மீனாட்சிக்காரங்க ரொம்ப இலவசத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு குடும்பத்தில் தலைவருக்கு மீனாட்சி வச்சுங்களேன், ஒரு கணவருக்கு அப்பாவுக்கு மீனாட்சி, அம்மாவுக்கு ஒரு ராசி வச்சுக்கலாம். ஆனால் ஆம்பளை பிள்ளை தான் மீனாக பார்க்கணும். ஆம்பளை பிள்ளை தான் மெயினாக பார்க்கணும். ஏன்னா அவர் ஆம்பளை பிள்ளை தான் ரொம்ப கைவிப்பார். பெண்களை விட ஆண்களை தான் அவர் ரொம்ப அழுத்தி விடுவார். அதுவும் மூத்த பிள்ளை, மூத்த மகன், இல்லைன்னா கடைசி பிள்ளை, இதுதான் அவர் வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்க மாட்டார், கொஞ்சம் சோதனைக்குள்ளாக்குவார். ஆனால் பயந்துடாதீங்க. பெஸ்ட்டு அப்படி ரொம்ப சிறப்புனா பைரவர் யாகம் பண்ணுங்க. திலா யாகம் பண்ணிவிட்டு பைரவர் யாகம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, பரிகாரம் சில பேர் இல்லைன்றாங்க. பரிகாரம் செஞ்சால் எல்லாம் சரியாயிருமான்ட்டு காரணம் இல்லாமல் ரிஷிகள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம். இவ்வளோ மந்திரங்கள் எழுதி வச்சுருக்கோம், எதுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கணும், நம்மளாம் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எழுதிக்கிறாங்க. அதனால் எல்லோரும் மீனராசிக்காரவங்களுக்கு ஏன்னா எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால், கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வந்துட்டார். இனிமேல் அரசியலில் வந்து இந்த பிரச்சனைகள், பூலோக ஜாதகத்தில் அரசியல் பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், சண்டைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கடலில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அது பார்த்துக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கும். ரெண்டாவது அடுத்தது முக்கியமான விஷயம், ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். அடுத்த வருடம் 21 2ஆம் மாதம் 2/2/7 அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கர்கஸ்ட சந்திரகிரகணம் சம்பவிக்குது. இப்பயே நான் சொல்லிடுறேன். ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்திரகிரகணமால அமிர்த கிராணம் சொல்லுவாங்க, அமிர்த யோக கிராணம் சொல்லுவாங்க. போன வாட்டி உள்ள 3/3/2026 வர சந்திரகிரகணம் வந்து அது வந்து செவ்வாய்க்கிழமை வந்தது இல்லையா. அது வந்து ஒரு பரவாயில்ல தான், இருந்தாலும் அதை நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பூஜை பண்ணி யோகத்தை பற்றுக்கிட்டோம். அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்கிற ஒரு பூஜைக்கு வந்து கடன் சுமை, சகோதரர்கள், மறைமுகமான எதிர்ப்பு, கொடுத்த காசெல்லாம் நம்மளுக்கு திரும்பி வரும். ஏன்னா அந்த யோகத்தை நம்ம கிரகணம் அன்னைக்கு அந்த பூஜை பண்ணால் மந்த ஜபம் பண்ணணும். ஆனால் அடுத்த கிரகணம் வந்து எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு 4 கிரகணம் வரும், 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம். அது வந்து விதி கண்டிப்பாக வரும்.
ஆனால் நம்ம மலேசியா சிங்கப்பூர் வந்து அடுத்த வருஷம் 4 கிரகணம் சந்தித்தாலும் 2027 26 அதாவது பரப வருஷம் 4ஆம் மாதம் அடுத்த 4ஆம் மாதத்துக்குள்ளே 4 கிரகணம் சந்தித்தாலும் ஒரே கிரகணம் தான் அடுத்த வருஷம் 2027 2ஆம் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வர கிரகணத்துக்கு பேர் அமிர்த யோக கிரகணம். அந்த கிரகணம் வந்த பிறகு மக்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க. எப்படின்னா புது புது மருந்து கண்டுபிடிப்பாங்க, புது புது வளர்ச்சி அடைவோம். மக்கள் வந்து ஒரு அதான் சொன்னேன், சில பேர் சொல்கிறாங்க பூலோகம் என்றைக்குமே அழியாது, பூலோகம் சிறப்பாக தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ரிஷிகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பறக்கிற கப்பல் பறக்கிற காடு இந்த லோகத்தை விட்டு அடுத்த லோகத்துக்கு போய் வாழக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுமா மனிதர்களுக்கு. அப்படி ஒரு யோகம் மனிதர் சந்திக்க போகிறாங்க. ஆனால் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும், அது மக்களே புரிஞ்சுக்குவாங்க. மக்களே அது இதுதான் சரி இதுதான் தப்பு என்று ரிஷிகள் அந்த காலத்தில் ஞானத்தை எழுதி வச்சுருக்காங்க ரிஷிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இது ஜோதிட சந்தேக கேள்வி பதில். ஏன்னா ஒரு குருக்கள் கேட்டிருந்தார், அதாவது கஷ்டப்படுற ஜாதகம் எப்படியா இருக்கும், தரித்திர யோகத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இது பொதுமக்களுக்கு விளங்க, அது ஜோதிடர்கள்லாம் தெரியும், ஜோதிடர்கள்லாம் ஒரு அளவு விளங்கும். அதாவது லக்னம் என்ன லக்னமும் துல்லியமாக எடுத்துடணும். லக்னம் தப்பாக போனால் கணிப்பு தப்பாக போகும். அதுவும் எனக்கு வாக்கியம் தான் சரி. ஆனால் திருக்கணிதம் தப்பு நான் சொல்ல மாட்டேன். திருக்கணித மேதைகள் எப்படி நான் சிறப்பாக சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிக்கும் போது தான் எனக்கு சரியாக வருது. ஓகே, அப்போ என்ன லக்னமாக இருக்குதோ அந்த லக்னத்துக்கு 2 கூடியவர் யாருன்னு பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி லக்னத்துக்கு 3 கோடி சாரமோ நட்சத்திர சாரமோ, 6 கோடி நட்சத்திர சாரமோ, 8 கோடி நட்சத்திர சாரமோ, 12 கோடி நட்சத்திர சாரமோ வாங்கினால் இருந்தால் அது வந்து ஒரு வகையில் தரித்திரிய யோக ஜாதகம் சொல்லி ஒரு யோகம். தரித்திரன்னு ஒரு யோகம் தான், ஒரு யோக ஜாதகம். அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, ஒரு மகாலட்சுமி மகாமந்திரமோ இல்லை புவனேஸ்வரி மகாமந்திரமோ இல்லைன்னா சுரண ஆகாஷ்ண பைரவ மகாமந்திரமோ ஜபங்கள் பண்ணணும். தீட்சை எடுத்து ஜபங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு வராது. ரிஷிகள் எல்லா இதுக்கும் பரிகாரம் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து நம்பிக்கை செஞ்சால் தான் பலன் கிடைக்கும். அதாவது எப்படி சொன்னால், இப்போ பாருங்கள், தரித்திர யோகம் வந்து ரிஷிகள் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், லக்கணத்துக்கு இது ஜோதிட சாஸ்திரம்னா லக்கணத்துக்கு 2 கோடியவர் இந்த 3, 8, 6, 8, 12 கோடிய நட்சத்திர சாரம் வாங்கி இருந்தால் அது வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து பணம் போராட்டம் இருக்கணும். ஏன்னா உலகத்தில் வந்து இந்த பணம் போராட்டம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இருந்தாலே மனிதன் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவாங்க. அப்படின்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடும். எப்போ பட்டாலும் போராட்டம்னா எப்படி வாழும். அப்போ அந்த மாதிரி ஜாதகம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜோதிடர் கேட்டார் கேள்வி, அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ அவங்கள வந்து குறிப்பிட்ட மகாலட்சுமி மகாமந்திரம், புவனேஸ்வரி மந்திரம், சுரண ஆகாஷ்ண பைரவ மந்திரம், குபேர லட்சுமி பூஜை கண்டிப்பாக அவங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த கடன் சுமை, இந்த கஷ்டம், இந்த தரித்திர யோகம் அப்படியே விலகிடும் இருக்கும். அதுக்கு பவர் இல்லாமல் ஆயிடும். அப்புறம் அவங்க செஞ்சு பலன் பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. அப்போ ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கணவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்து மனைவி ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம், குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். யாருக்கும் ஒரு ஆளுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது வந்து ஒரு விதி தான், ஒரு பொதுவான விதி தான். அது மேற்கொண்டு அந்த 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் பார்க்கணும், ஆட்சி உச்சமானு பார்க்கணும், மூலத்திரிகோணமானு பார்க்கணும். 2வது வந்து சுபகிரகங்கள் வந்து அங்கே பார்க்கணும். சுபகிரகங்கள் 2ஆம் வீட்டில் இருக்குதான்னு இதெல்லாம் பல ஒரு 10 விதமான கணிப்புலாம் இருக்குது. இது பொதுவான ஜாதக அலங்காரத்தில் ஒரு குறிப்பு. எனக்கு அது சரியாக வருது. எனக்கு அந்த கேட்ட குருமார்களுக்கு இது பதில். ஏன்னா அவரும் என்னோடய ஃபாலோவர்ஸ் தான் தீபுரத்தில். அப்போ அவர் ஜாதகம் பார்க்கும்போது இதை ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுங்க. ஏன்னா இது ரொம்ப தேவைப்படும் வருங்காலத்தில். ஏன்னா ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு நம்ம சொல்லும் போது அது வந்து ஆணித்தனமாக மனசில் பதிஞ்சிடும், அது அழியாது. காலங்காலமாக அதை வந்து நுண்ணிப்பாக கணிப்பாக. 2ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வருமானம் பொருளாதாரம். அதே மாதிரி ஜாதகத்தில் இந்த 4 கோடிவன் 12 கோடிவனும் சேர்ந்து எங்கேயாவது மறையிறாங்களான்னு பார்க்கணும். அது ஒரு 2வது விதி. இப்போ சுகஸ்தான அதிபதி வந்து 4 லக்னத்துக்கு 4 கோடிவர். அவர் தான் சொத்து சுகம் வீடு தாய் மார்க்கம் தாய் விஷயம் பல் அழகு முகம் இதெல்லாம் குறிப்பது 4ஆம் இடம். அதாவது சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் 12 கோடியவர் கூட சேரக்கூடாது, 8 கோடியவர் சேரக்கூடாது ஒரு சாஸ்திர விதி இருக்குது. அதுவும் பார்த்துக்கணும். ஆனால் அந்த 4ஆம் வீட்டை மற்ற கிரகங்கள் சுபகிரகங்கள் பார்த்தால் சுபகிரகங்களும் தெரியும். குரு, சுக்கிரன்,
வளபெரு சந்திரன், அதுவும் பௌர்ணமி சந்திரன் பார்த்தா யோகம். 3ஆம் நாளாக வந்து தனித்த புதன். இவங்கெல்லாம் சுபகிரகங்கள். இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த தோஷம் அடிபட்டு சுபிட்சம் ஏற்படும். இது ஒரு விதி இருக்குது. இதெல்லாம் வந்து ஜாதகத்தை நம்ம இதெல்லாம் தொட்டு பார்க்கும் போது தான் நம்மளுக்கு அது உண்மைன்னு தெரியும். ரிஷிகள் நம்ம எழுதி வச்சது உண்மை. ஆனால் லக்கணம் கரெக்டாக கணிக்கணும். லக்கணம் தவறாக போனால் எல்லா கணிப்பும் தப்பாக போயிடும். இது ரொம்ப உயிர். லக்கணம் தான் உயிர், ராசி உடல். காசி கால பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசங்கரி, நமசிவாய, பைரவசம். இந்த சதஸ் வந்து 124வது சதஸ். தேதி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/26. எல்லாரும் உலகத்தில் சுபிட்சமாக இருக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் வந்து முன்னோர்களான ஆத்மாவுக்கு வழிபாடு செய்யுங்க. அது தர்ப்பணம் பண்ணுறது, எல் தர்ப்பணம் பண்ணுறது, இல்லை பிண்டம் வச்சு சாத்தம் பண்ணுறது, வசதி இருந்தால் ஓமம் பண்ணுறது, திலாயாகம் செய்வது. 2வது கால பைரவ வழிபாடு, சொர்ண பைரவ வழிபாடு, புவனேஸ்வரி வழிபாடு விசேஷமாக செஞ்சுட்டு வாங்க. இந்த மீனாட்சிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். காசிகால பைரவி, பைரவ அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசுரங்கரி, நமசிவாய, பைரவ சிவம்.